Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. தேனி ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்று வருகிறது. வனப்பகுதியிலிருந்து மக்களை வெளியேற்றக்கூடாது என கோரி தேனியில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. மத்திய தலைவர்களில் ஒருவரும் மாநில குழுவினுடைய செயலாளருமான தேனியில் பொதுமக்கள் அனைத்து கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் கண்ணன் இணைந்திருக்கிறார். ரமேஷ் கண்ணன், எதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது? யாரெல்லாம் போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க? அவங்களுடைய கோரிக்கை என்ன? அதாவது திலகவதி, தேனி மாவட்டம் ஆண்டிவெட்டி தாலுகாவுக்கு உட்பட்ட கடமலை மயிலை ஒன்றியத்தின் அந்த மேகமலை வருசநாடு உள்ளிட்ட 9 ஊராட்சிகள் இருக்கின்றன. இந்த ஊராட்சிகளுக்கு உட்பட்டு 98 கிராமங்களில் 3-4 தலைமுறைகளாக, அதாவது 100 ஆண்டுகளுக்கு மேல் இந்த வனநிலங்களில் குடியிருந்து வரும் விவசாயம் செய்து வருகிறார்கள் இந்த மக்கள். இந்த பழங்குடி மக்கள் மற்றும் விவசாயம் செய்து வரும் குடும்பங்களை உச்சநீதிமன்றமானது ஆக்கிரமிப்பாளர்கள் என்று கூறி வெளியேற்ற இந்த வனத்துறை மூலமாகவும் இதர அரசு துறைகளின் மூலமாகவும் பல்வேறு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த உச்சநீதிமன்றம் ஆக்கிரமிப்பாளர்கள் என்று கூறி வெளியேற்ற எடுக்கப்பட்டுவிடும் நடவடிக்கைகள் குறித்து தமிழக அரசானது மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று கோரியும், இந்த விவகாரத்தில் விவசாயிகளை பாதுகாக்க இந்த வனநிலங்களில் விவசாயிகளுக்கு வன உரிமை சட்டப்படி 2006ஆம் ஆண்டு வன உரிமை சட்டப்படி வீட்டுமனை பட்டா நிலப்பட்டா வழங்கவும் இந்த கோரிக்கையை வைத்து இந்த ஆர்ப்பாட்டமானது, பெருந்திரள் ஆர்ப்பாட்டமானது தேனியர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடந்து வந்து கொண்டிருக்கிறது திலகவதி. இதற்காக இன்று காலையிலிருந்தே கடைமலை மயிலை ஒன்றியத்துக்கு உட்பட்ட மலை கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள், பெண்கள், குழந்தைகள் உட்பட ஆயிரக்கணக்கான மக்கள் ஆட்சியர் அலுவலகம் முன் திரண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி மக்களவை உறுப்பினர் தங்கத்தமிழ் செல்வன் எம்பி, ஆண்டிவெட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன், கம்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் என அதிமுக, அமமுக, தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தற்போது உரையாற்றி கொண்டிருக்கிறார். இந்த கண்டனங்கள் தமிழக அரசுக்கு எட்டி தமிழக அரசு சார்பில் மேல்முறையீட்டு மனு, சீராய்வு மனு தாக்கல் செய்து இந்த 5000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதே இந்த ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. திலகவதி, ஆர்ப்பாட்டத்திற்கு முன்பாக அரசு தரப்புக்கு இது தொடர்பாக கோரிக்கை வைக்கப்பட்டிருந்ததா? இதுக்கு முன்னாடி ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததா? இல்ல அரசு இதற்கு இன்னும் செவிமடுக்கவில்லையா? இந்த உச்சநீதிமன்றம் இவர்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று கூறி வெளியேற்றும் நடவடிக்கைகள் மேற்கொண்ட போதே கடைமலை மயிலை ஒன்றிய பகுதிகளிலிருந்து கிராம மக்கள் ஆட்சியரை சந்தித்து பல்வேறு மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆட்சியர் அலுவலகம் முன் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. கடமலை மயிலை ஒன்றிய பகுதிகளில் கடையடைப்பு உள்ளிட்ட அனைத்து கட்சி கூட்டங்களும் நடத்தப்பட்டிருக்கின்றன. இதுபோன்று பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் இன்று அனைத்து கிராம மக்களையும் ஒன்றிணைத்து இந்த பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தமிழக அரசிற்கு தங்களது கோரிக்கையை ஒரு பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் மூலம் வலியுறுத்துவதன்படி தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று இந்த கிராம மக்களும் பழங்குடியின மக்களும் நம்புகிறார்கள். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் கண்ணன். மனுஷங்க வாழ்ந்தா குடிநீர் வேணுமா வேணாமா? கரண்ட் வேணுமா வேணாமா? ரேஷன் கடை வேணுமா வேணாமா? பள்ளிக்கூடம் வேணுமா வேணாமா? ஆஸ்பத்திரி வேணுமா வேணாமா? இது பூராத்தையும் நிறுத்தம் சொல்றான். இதை எதுக்கு நிறுத்தம்? அப்பதான் நீங்க தானாவே வெளியே போவீங்களா? நீங்க தானாகவே வெளியேற வேண்டும் என்கிற முறையில் தான் மிக மோசமான தீர்ப்பு. நான் ஒண்ணு நீதிபதிகள் மேல குற்றம் சாட்டுவதற்காக அல்ல, இது மிக மோசமான தீர்ப்பு என்பதற்கு இவையெல்லாம் தான் உதாரணம். மக்களுக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை நீங்கள் அனைத்தையும் காலி செய்ய வேண்டும் என்று உத்தரவிடுவது சரியான தீர்ப்பா? அது மோசமான தீர்ப்பு. அதனால தான் நான் சொல்றேன். ஆகவே இதனால் நீதிமன்ற அவமதிப்பு வந்தாலும் சரி, வேற என்ன வழக்கு வந்தாலும் சரி, நீங்கள் வழங்கி இருப்பது தீர்ப்பு
நீதி அல்ல. ஆகவே எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்கிற முறையிலே தான் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு முன்பாக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இன்னொன்றையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை இந்த வட உரிமை சட்டத்தில் சொல்லி இருக்கிறபடி தேனி மாவட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட அனைத்து கட்சிகளின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தக்கூடாது, வன உரிமை சட்டப்படி பட்டா வழங்க வேண்டும் என்று கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.